நம்ம வந்து இப்ப இருக்கிறது வந்து கோவிட்க்கு அப்புறம் நம்ம படையா வாக்கிங் ஸ்ட்ரீட் எப்படி இருக்க போன்னு உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து எப்படி ஆளே இல்லாம இருக்குன்னு. இப்போ கோவிட்க்கு அப்புறம் எவ்வளவு கூட்டமா இருக்கு பாருங்க, இந்த என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ வாங்க என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் வாக்கிங் ஸ்ட்ரீட்னு இல்லை, எல்லா இடத்துலையும் மசாஜ் நல்லாயிருக்கும் பட்டாயால். ஏன்னா 200 பாத்துக்கு உங்களுக்கு ஃபுட் மசாஜ் அண்ட் 300 பாத்துக்கு ஃபுல் பாடி மசாஜ். கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை வாக்கிங் ஸ்ட்ரீட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சோய் புக்காவோ பட்டாயாவில் இருக்கும். ஸோ இப்போ டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் இல்லாதப்போ வந்து உங்களுக்கு எந்த பார் பப்ஸ்லாம் வந்து சோய் புக்காவில் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சோய் புக்காவும் வாக்கிங் ஸ்ட்ரீட் அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, ஹாப்பனிங்காக இருக்கு. இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock தான் ஆகுது. 7 o'clock பாருங்க எவ்வளோ பப்ஸ் அண்ட் பார் ஓப்பனாக இருக்கு. எல்லாருமே போனோடனே அந்த பப்ஸ் அண்ட் பாரை வந்து வெல்கம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சோய் புக்காவில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் சும்மா போய் ஒரு இடத்துல உட்காந்து பார் இது வந்தாலே அந்த பார் கேர்ள்ஸ்லாம் வந்து அவங்களுக்கும் ஆஃபர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கும் ரெடியாக இருந்துக்கணும். அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லா டேபிள்லையும் ஏதாவது ஒரு பார்கள் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க அங்கே போய் நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கனாலே அவங்களுக்கு நீங்கள் மேண்டட்ரியாக வாங்கி தரணும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்கள்ஸ் இல்லாத இதுக்கே போனீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும். இல்லைனா நீங்கள் பார்கள்ஸ் இருக்கிற மாதிரி போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு மெனு கார்டில் இருக்க ப்ரைஸில் பார்களுக்கு நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் 300-400 பாத் அவங்க வந்து உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த சைடு வந்து பார் கேர்ள்ஸ் இருக்க கிளப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், அந்த சைடு இருக்கு எதுக்கு பார் கேர்ள்ஸ் நிறைய என்டர்டைன்மெண்ட்டு ஸ்னூக்கர்ஸு ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே பார் தான், எல்லாம் முக்கியமான பாரு. எப்பயுமே வந்து மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த பாரில். ஸோ இதுதான் வந்து எங்களோட இது. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு எம்டி கிரவுண்டாக இருக்குது. வாக்கிங் ஸ்ட்ரீட்ல வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதனால எல்லாரும் இப்ப சோய் புக்காவா வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சோய் புக்காவா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபெஸ்டிவலுக்கு பேக் சைடு. ஸோ இங்க வந்து வரத்துக்கும் ஈஸியா இருக்கு. அண்ட் லிக்கரோட காஸ்டிங்கு அண்ட் கிரவுட், இங்க இருக்கிற கிரவுடு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இப்ப நீங்களே பாருங்க, நானே வந்து ஒரு 20-30 கடை தாண்டி வந்துட்டேன். இப்ப நான் வேணா ஒன்று பண்றேன், உங்களுக்கு வந்து ஒரு கார்டோட மெனு கார்டு காட்டுறேன், ஒரு கடையோட மெனு கார்டு காட்டுறேன். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. மெனு கார்டு இந்தியா. Assalamualaikum. I'm from சென்னை. ஓகே, இப்போ இந்த மெனு கார்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்க சீப்பாக இருக்கு. ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து உங்களுக்கு இந்த அளவு சீப்பாக இருக்காது. 50 rupees 50 பாத்ல சோப்பு இதெல்லாம். ஸோ இங்கே சோய் புக்கா ஃபுல்லாக இந்த ப்ரைஸ் தான் வந்து ஓரளவு போடுறாங்க. டக்கிலா ஷார்ட்ஸ், டக்கிலா ரோஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகே, சோ இங்க வந்து சோய் புக்கா ட்ரை பண்ணி பாருங்க. Thank you. You welcome. Till what time it is open? Till what time it is open? What time open? Yeah. 4 o'clock. PM. Oh, 4 PM. Yeah. So இப்போ இந்த சோய் புக்கா மாதிரி நிறைய அப்கமிங் ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப், இப்போ வந்து அங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பாத்தீங்கன்னா திருப்பி இங்க ஒரு 20 கடை, அது இல்லாம இப்போ இங்க ஒரு 20 பார். ஸோ சோய் புக்காவில் வந்து எவ்வளவு க்ரௌடு பாருங்க.